ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். நண்பா, ஐபிஎல் 2024க்காக டாப் 10 பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் யார் யார் இருக்காங்கன்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தாரி போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சிஎஸ்கே டீம் ஐபிஎல் 2024க்காக ஃபாஸ்ட் பவுலர்ஸாக யார் யாரை யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்களாம் யார் யார், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பிளேயர் யாரா இருக்காங்கன்னா தீபக் சாகர் நண்பா. தீபக் சாகர் ஐபிஎல் 2018 அண்ட் 2019 பயங்கரமான ஒரு பீக்ல இருந்தாப்ல நண்பா. மோஸ்ட் டேஞ்சரஸ் பவுலர் நண்பா தீபக் சாகர். பவர் பிளேல ஸ்விங் மட்டும் கிடைச்சிச்சுன்னு வைங்களே, பவர் பிளேல மினிமம் 4 விக்கெட் எடுப்பாப்ல நண்பா. ஐபிஎல் 2021 ஃபர்ஸ்ட் ஹாப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்டா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாப்ல, 4 விக்கெட் எடுத்தாப்ல. அப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு அகைன்ஸ்டா 4 விக்கெட் எடுத்தாப்ல நண்பா. ஸ்டார்டிங்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாப்ல நண்பா. பட் ஐபிஎல் 2022 மொத்த டோர்னமெண்ட் மிஸ் பண்ணிட்டாப்ல நண்பா, இன்ஜுரி காரணமா. இல்லைன்னா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாப்ல நண்பா. இன்ஜுரினால தான் நண்பா தீபக் சாரால ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல, இந்தியன் டீமுக்கு கம்பேக்கே கொடுக்க முடியல. எப்படியாவது இந்த இன்ஜுரியை மட்டும் சரி பண்ணிட்டு மறுபடியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சாப்லன்னு வைங்க நண்பா, வேற லெவலில் ஆடுவாப்ல நண்பா. 2 நாளைக்கு முன்னாடி தீபக் சாகரை யாரோ இன்டர்வியூ எடுத்திருக்காங்க போல. அந்த இன்டர்வியூல நம்ம தீபக் சாகர் என்ன சொல்லியிருந்தாப்லன்னா, இந்த முறை நான் கண்டிப்பா நான் பயங்கரமா ஆட போறேன், 100% நான் ஃபிட் ஆயிருக்கிறேன், T20 வேர்ல்டு கப் வர போறதுனால நான் ஐபிஎல் 2024 பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காப்ல நண்பா. அடுத்து துஷார் தேஷ்பாண்டே. போன சீசன் ஏன்டா இந்த பிளேயர்ல பிளேயிங் லெவல்ல கொண்டு வருவீங்க, ஏன்டா இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வருவீங்க, ஆப்போனன்ட் டீமுக்கு தாண்டா இம்பாக்ட் பிளேயரா விளையாண்டுக்கு இருக்காப்ல அப்படியே நான் சோசியல் மீடியாவில் நான் கதைட்டே கிடந்தேன் நண்பா. தேவையில்லாம ரன்னை எடுத்து கொடுப்பாப்ல நண்பா. முக்கியமான மேட்ச்ல நம்ம துஷார் தேஷ்பாண்டேனாலதான் தோத்து போனது. சர்துல் தாக்கூர் சிஎஸ்கே டீமுக்காக என்ன செய்வாப்லையோ அதை தான் செஞ்சுக்கிட்டே இருந்தாப்ல நண்பா. ரன்னை லீக் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல, எக்கனாமிக்கலா போட மாட்டாப்ல நண்பா. பவுலிங்கு தேவையில்லாம ரன்னை கொடுத்துருவாப்ல நண்பா. அப்படியும் பாருங்களேன் நண்பா, போன சீசன் சிஎஸ்கே டீமுக்காக ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே நம்ம துஷார் தேஷ்பாண்டே நண்பா. 20 விக்கெட் எடுத்திருந்தாப்ல. இந்த சீசன் துஷார் தேஷ்பாண்டேவுக்கு பிளேயிங் லெவலில் இடம் கொடுப்பாங்களா சிஎஸ்கே டீம்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம சர்துல் தாக்கூர் மறுபடியும் சிஎஸ்கே டீமுக்கு வந்துட்டாங்க நண்பா. சிஎஸ்கே டீம் எடுத்துட்டாங்க சர்துல் தாக்கூரை. அதனால துஷார் தேஷ்பாண்டேக்கு இந்த சீசன் பிளேயிங் லெவலில் இடம் கிடையாது. மேபி சிஎஸ்கே டீம் யோசிச்சாங்கன்னா இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வரலாம். அடுத்து மதிசா பத்திரனா. போன சீசன் டெத் பவுலிங்ல பயங்கரமா போட்டாப்ல நண்பா. மலிங்கா மாறி பயங்கரமா பவுலிங் போட்டாப்ல. அடுத்த ஜூனியர் மலிங்கா கிடைச்சிட்டாப்லன்னு எல்லாரும் சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சிட்டாங்க நண்பா. வேற லெவல்ல பவுலிங் போட்டாப்ல, அதுவும் முக்கியமா டெத் பவுலிங் பயங்கரமா பவுலிங் போட்டாப்ல நண்பா. மும்பைக்கு அகைன்ஸ்டாலும் பயங்கரமா விளையாண்டாப்ல. ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும் இருக்கு நண்பா மதிசா பத்திரனா, அது மட்டும் திருத்திக்கிட்டாப்லன்னா பயங்கரமான ஒரு பவுலரா வந்துருவாப்ல நண்பா. ஒய்டா போட்டுக்கிட்டே இருக்காப்ல நண்பா. ஐபிஎல்ல 100 ஒய்டுக்கு மேல போட்டுட்டாப்ல நம்ம மதிசா பத்திரனா. ஒய்டு போடுறத மட்டும் நிப்பாட்டிட்டாப்லன்னு வைங்களே, பயங்கரமான ஒரு பவுலர் நண்பா நம்ம மதிசா பத்திரனா. கண்டிப்பா இந்த சீசன் வேற லெவல் பண்ணுவாப்ல நம்ம சிஎஸ்கே டீமுக்கு. அடுத்து முஸ்தபிசூர் ரகுமான் நண்பா. ஏன் தேவையில்லாம முஸ்தபிசூர் ரகுமானை எடுத்தாங்கன்னு தெரியல நண்பா சிஎஸ்கே டீம். ஐபிஎல் 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இருப்பாப்லையா, செகண்ட் ஹாப் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாட போயிருந்ததாக சொல்லியிருந்தாங்க நண்பா. அப்புறம் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல நம்ம சிஎஸ்கே டீம். யோசிச்சு எடுத்தாங்களா இல்ல யோசிக்காம தெரியாம எடுத்துட்டாங்களான்னு சத்தியமா ஒண்ணுமே புரியல நண்பா. சான்ஸ் கிடைக்காது பிளேயிங் லெவல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல நண்பா. மேபி மதிசா பத்திரனாவுக்கு பேக்கப் பிளேயரா தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாப்ல தான் விளையாடுவாப்லன்னு சொல்லியிருக்காங்க, என்னன்னே தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து சர்துல் தாக்கூர் நண்பா. ஐபிஎல் 2018 to 2021 இந்த 2 சீசன்ல சிஎஸ்கே டீம் டைட்டில் அடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பிளேயரா இருந்தாப்ல நண்பா. ரன்னை லீக் பண்ணாலும் எப்படியாவது ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருவாப்ல நண்பா. நீங்க ஐபிஎல் 2021 ஃபைனலே பார்த்திருப்பீங்க, கேகேஆர் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் சுமன் கில் உங்க 2 பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடும் போது வெறித்தனமா ஆண்டாங்க நண்பா. 10 ஓவருக்கு வேற லெவல் ஆண்டாங்க, 90 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து சர்துல் தாக்கூர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாப்ல நண்பா. வெங்கடேஷ் ஐயர் விக்கெட் எடுத்து கொடுத்தாப்ல நண்பா. அதுல இருந்தே மொமெண்டமே குறைஞ்சு வச்சு நம்ம கேகேஆர் டீமுக்கு. இல்லைன்னா அவங்க டைட்டில் அடிச்சுட்டு போயிருப்பாங்க நண்பா. அப்படி அடிச்சு அடிக்கி திடீர்னு வந்து சர்துல் தாக்கூர் விக்கெட் எடுக்கிறதே நண்பா ஸ்பெஷலிஸ்டே நம்ம சர்துல் தாக்கூர். அப்புறம் ஐபிஎல் 2022 மெகா எக்ஸ்ல நம்ம எடுக்க பார்த்த சிஎஸ்கே டீம் அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க நண்பா. 10 கோடிக்கு மேல போயிட்டாப்புல சர்துல் தாக்கூர், டெல்லி கேபிட்டல் எடுத்துட்டாங்க. அப்புறம் கொல்கத்தா டீமுக்காக ட்ரேட் பண்ணி வந்தாப்புல நண்பா 10 கோடிக்கு. ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணலே சொல்லலாம். பவுலிங்ல பேட்டிங்ல நல்லா விளையாண்டாப்புல நண்பா. ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டால வேற லெவல் விளையாண்டாப்புல.
பவுலிங்ல சொதப்பிட்டாப்ல நண்பா. இந்த சீசன் சிஎஸ்கே டீம் எடுத்திருக்காங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சீசன் என்ன செய்ய போறா அப்படின்னு. அடுத்து சிவம் துவே நண்பா, ஐபிஎல் 2022ல நம்ம எல்ஹெச் அகைன்ஸ்டா ஒரு ஓவர் போடுறதுக்கு நம்ம சிவம் துவே கொடுத்த நண்பா. பட் அந்த ஓவர்ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணலே சொல்லலாம், பவுலிங்கே ஒழுங்காவே போட வரல நண்பா நம்ம சிவம் துவேக்கு கடந்த 2 சீசனா. அதுக்கப்புறம் நண்பா இப்ப ரீசெண்டா நடந்த ரஞ்சி டிராபி அப்புறம் இந்தியாவுக்கு சீரீஸ் விளையாண்ட மேட்ச்ல எல்லாம் வேற லெவல பவுலிங் போட ஆரம்பிச்சாப்ல நண்பா. நல்ல ஒரு லென்த் அண்ட் லைன் பவுலிங் போட்டு கொத்து கொத்தா விக்கெட் எடுத்துக்கிருக்காப்ல ரஞ்சி டிராபில. மேபி சிஎஸ்கே டீம் நம்ம தலதோனி யோசிச்சா கண்டிப்பா இந்த சீசன் சிவம் துவேக்கு 1-2 ஓவராஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு நண்பா. அடுத்து சிம்ரஜித் சிங், ஐபிஎல் 2022ல சான்ஸ் கொடுத்தாங்க நண்பா 1-2 மேட்ச். அந்த 1-2 மேட்ச்லயே பயங்கரமா பவுலிங் போட்டாப்ல நண்பா. நல்ல ஒரு 140 ஸ்பீட்ல பவுலிங் போட்டாப்ல. அதுக்கப்புறம் இன்ஜுரி காரணமா என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் நம்ம பிளேயிங் லெவல்ல கொண்டே வரல நண்பா சிம்ரஜித் சிங்க. போன சீசன் தீபக் சாகர் பிளேஸ்ல விளையாட வேண்டியது நண்பா சிம்ரஜித் சிங். பயங்கரமான ஒரு பிளேயர் நண்பா. பட் போன சீசன் இன்ஜுரி காரணமா என்னன்னு தெரியல, பிளேயிங் லெவல கொண்டே வரல நண்பா சிம்ரஜித் சிங்க. அதுக்கு பதிலா ஆகாஷ் சிங்கை கொண்டு வந்தாங்க. இந்த சீசன்ல சிஎஸ்கே டீம் சிம்ரஜித் சிங்க்கு பிளேயிங் லெவல்ல இடம் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நண்பா. போன சீசன் மாதிரியே இந்த சீசன்லயும் பேக்கப் பவுலரா தான் யூஸ் பண்ணுவாங்க சிம்ரஜித் சிங்க சிஎஸ்கே டீம். அடுத்து முகேஷ் சௌத்ரி, ஐபிஎல் 2022ல லெப்ட் ஹேண்ட் பவுலிங்க போட்டு வேற லெவல் பண்ணாப்ல நண்பா. தீபக் சாகர் பிளேஸ்ல நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேற லெவல் பண்ணிட்டாப்ல. பவர் பிளேல விக்கெட்டா எடுத்துக்கிட்டே இருந்தாப்ல நண்பா தீபக் சாகர் மாதிரியே. பட் டெத் ஓவர்ல ஒழுங்காவே போடலனே சொல்லலாம் நண்பா. 1-2 மேட்ச் டெத் ஓவர்ல சான்ஸ் கிடைச்சு, பட் அதை யூஸ் பண்ண முடியல முகேஷ் சௌத்ரியால. ரன்னை லீக் பண்ணிக்கிட்டே இருந்தாப்ல நண்பா டெத் பவுலிங்ல. சரி நெக்ஸ்ட் சீசன்லயாச்சும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாப்ல நம்ம டெத் பவுலிங்ல நம்ம முகேஷ் சௌத்ரின்னு பார்த்தா இன்ஜுரி கன்சர்னால ஐபிஎல் 2023 மொத்த டோர்னமெண்டே மிஸ் பண்ணிட்டாப்ல நண்பா முகேஷ் சௌத்ரி. அதுக்கு பதிலதே ஆகாஷ் சிங் வந்தாப்ல நண்பா. ஆகாஷ் சிங்க்கு நல்லதான் சான்ஸ் கொடுத்தாங்க, பட் இந்த சீசன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஆகாஷ் சிங்க முகேஷ் சௌத்ரியை ரிட்டைன் பண்ணதுனால. இன்னும் இன்ஜுரி சரியாகலையா முகேஷ் சௌத்ரிக்கு, அதனால இந்த சீசன்லயும் விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிக்கிருக்காங்க. அடுத்து ராஜவர்தன் ஹங்கரேக்கர் நண்பா, குட்டி ஹட்ரிக் பாண்டியான்னு சொல்லுவாங்க ராஜவர்தன் ஹங்கரேக்கரை. சோசியல் மீடியால அதான் சொல்லிக்கிருந்தாங்க நண்பா. சான்ஸும் கொடுத்தாங்க சிஎஸ்கே டீம் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல. போன சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல குஜராத்துக்கு அகைன்ஸ்டா 3 விக்கெட் எடுத்தாப்ல நல்லா பவுலிங் போட்டாப்ல. பட் செகண்ட் மேட்ச்ல ஒழுங்கா பவுலிங் போடவில்லைன்னு சொல்லலாம் நண்பா. அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாங்க, இம்பாக்ட் பிளேயரா கூட கொண்டு வரல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சீசன்லயாச்சும் ஒரு மேட்சாச்சும் சான்ஸ் கொடுப்பாங்களா, அல்லது இம்பாக்ட் பிளேயராச்சும் சான்ஸ் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பா. நல்ல ஒரு பேட்ஸ்மேன் நண்பா, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வேற. இந்த 9 பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கே டீமுக்காக பாஸ்ட் பவுலர்ஸா இருக்க போறாங்க நண்பா. ஹட்ரிக் பாண்டியா மாதிரியோ, ரபடா மாதிரியோ, இல்லைன்னா ஜஸ்பிரித் பும்ரா மாதிரியோ, ட்ரெண்ட் போல்ட் மாதிரியோலாம் இல்ல நண்பா. இந்த நார்மல் பிளேயரை வச்சுக்கிட்டு சிஎஸ்கே டீம் நம்ம தலதோனி டைட்டில் அடிக்கிறதுல பெரிய விஷயம் நண்பா. அதனாலதான் நண்பா தலதோனுக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. சரி ஓகே நண்பா, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். சிஎஸ்கே டீம்ல இந்த சீசனுக்காக பாஸ்ட் பவுலர்ஸா யாரு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.